என்ன பர்பஸ்க்கு வந்து இந்த கலைஞர் நூற்றாண்டு பஸ் நிலையத்தை வந்து பார்க்க வந்திருக்கீங்க? பக்கத்துல இருந்து தான் வரும். அவங்க வந்து ஊர பக்கத்துல இருந்து வருவாங்க, நாங்க இங்க மண்டலூர்ல இருந்து வரோம். ஜஸ்ட் இங்க ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு ஜஸ்ட் பேசிக்கலா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். அது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்த லுக் வந்து ஜஸ்ட் ஒரு மால்குள்ள போன ஒரு லுக் கிடைக்குது. இங்க நிறைய ஷாப்ஸ் ஓபன் பண்ண போறாங்கன்னு தெரியுது. இங்க வந்து அதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், லேடிஸ் ஜென்ட்ஸ் இந்த ரெஸ்ட் ரூம் இல்லாம எக்ஸ்ட்ரா இந்த திருநங்கைகளுக்காகவும் இந்த ரெஸ்ட் ரூம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின்ல பார்த்த அந்த மெட்ரோல இருந்த இந்த எஸ்கலேட்டர் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து இப்ப இங்க இந்த பஸ் ஸ்டாண்ட்லயும் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க அந்த புத்தகம் அப்படின்ற அந்த ஒரு ஷாப் ஒன்று போட போறாங்க. அது வந்து கொஞ்சம் போர் அடிக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், சோஷியல் மீடியா மட்டும் இல்லாம நம்ம அவுட் ஆஃப் பாக்ஸும் அதுவும் போய் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் எப்படி இருக்கு ஃபியூச்சர்ல வரலாம்ல, எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு போனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வந்தா பஸ்ஸுக்கு. எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க, ஏசியாலே பெருசு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்றாங்க. சும்மா பார்க்கலாம் தான் வந்தோம். வந்து பார்த்ததுல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு எனக்கு வந்து என்ன சொல்றேன்னா எக்ஸிபிஷன்னா எங்க ஸ்கூல்ல பண்ணுவாங்க அத மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டுன்னு சொன்னா என்னால நம்ப முடியல. எக்ஸிபிஷன்னா எங்க இருக்கிற பொருளும் இங்க வச்சு கண்காட்சியா வைப்பாங்க. பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது. கலைஞர் நூற்றாண்டு பறைசாற்றும்படியா அந்த பஸ் ஸ்டாண்டு திறந்திருக்கிறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக சுற்றி பார்க்க வந்தோம். உண்மையில சொல்லத்தக்கதான விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு குறித்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து பஸ் ஸ்டாண்டு மாதிரி இல்லை. இந்த தென்னார்காடு மாவட்டத்துக்குள்ளேயே இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து முதன்மையான ஒரு பஸ் ஸ்டாண்டா இருக்குது. பெரிய ஏரியாவும் இருக்கு, நல்லா சுத்தி பார்க்க நிறைய இடங்கள், பஸ் வந்து போறதுக்கு நல்லா இருக்கு. இது நல்லா செலவு பண்ணி தான் நல்லா சூப்பரா கட்டிருக்காங்க. எந்த விஷயம் வந்து புதுசா இருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது? ஒரு மால் மாதிரி இருக்கு, பட் இன்னும் ஷாப்ஸ்ல ஓப்பன் ஆகல. நியர்பைல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயும் என்டர்டைன்மெண்ட் எங்கேயும் போக வேண்டியது இருக்காது. இங்கே எல்லாமே இருக்கு, பார்க் இருக்கு, எல்லாமே இருக்கு, நல்லா பிரம்மாண்டமா இருக்கு. இது தமிழகத்திலே ஒரு முதன்மையான ஒரு பஸ் ஸ்டாண்டா இருக்குது. இதை சுத்தி பார்க்கறதுக்கு நம்ம குடும்பமா ஃபேமிலியா வந்ததுக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி தான். இப்ப எல்லாமே பீச்சுக்கு போறாங்கன்னா இங்க வரலாம். இங்க மால்ல வந்து எல்லா ஷாப்பிங் இருக்குது, சாப்பாட்டு இருக்குது, ஃபுட் கோர்ட் இருக்குது, மீட்டிங் ஹால் இருக்குது, எல்லாமே எல்லா வசதியும் இருக்குது. ஜனங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாத அளவுக்கு எங்கெங்க என்னென்ன இடம் இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா ஹெரோ மார்க் போட்டு இங்க ஸ்டெப் இருக்கு, இங்க வண்டி வசதி இருக்கு, இங்க இது இருக்கு, எல்லாமே போட்டிருக்காங்க. அதே மாதிரி தெரியாதவங்க கூட இன்னொருத்தவங்களை கேட்டு அவங்க படிச்சு ஒருத்தருக்கு இது வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா காவேரி மருத்துவமனை இருக்கு. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல மருத்துவமனை இருக்கு அப்படின்னு சொன்னா இதுதான் எனக்கு ஃபர்ஸ்டா தெரியுது. ரூம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, நிறைய பாலூட்டும் அறைகள்லாம் இருக்கு, நிறைய லேடிஸ்க்கு ரொம்ப நல்லா வசதியா இருக்கு. கோயம்பேடுல இருந்த சைட்ல வந்து நிறைய பஸ், அதை விட இங்க ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பஸ் இங்க வந்து நிக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. அது சான்ஸ் மீன்ஸ் ஆக்சுவலி இருக்கு, அதான் ஆப்ஷனே. இங்க நல்லா பெரிய இடமா இருக்கு இந்த இடம். அதுக்கப்புறம் இங்க இருக்கு, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸ்டேஷன்ல தான் இருக்கும், அதுக்கப்புறம் மெட்ரோல இருக்கும். பஸ் ஸ்டாப்ல இங்க இருக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எல்லாருக்குமே. நம்ம இந்தியால வந்துட்டு பாத்தீங்கன்னா கோயம்பேடு வந்துட்டு ஏசியால ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா பஸ் நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். சோ இப்போ வந்துட்டு இது எப்படி இருக்கும், அதை கம்பேர் பண்ணுமா, அதை பீட் பண்ணோம்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பீட் பண்ணும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம லுக்கே அந்த ஃபீல் நம்மளுக்கு கொடுக்கும்ல, இந்த ஃபீல் வந்து அது மாதிரிதான் இருக்கு. நல்லா இருக்கும், கண்டிப்பா 100% நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. இங்க வந்து உட்காந்துட்டாங்கன்னா ஐயோ எப்ப பஸ் வரும் அப்படின்னு யோசிக்க வேண்டியதே கிடையாது. கொஞ்ச நேரம் ஆனா கூட பரவாயில்ல, கொஞ்ச நேரம் வந்து பார்க்கலாம், நல்லா சுத்தி பார்க்க நல்லா இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி குழந்தைங்களும் அழுவுதுன்னா பசங்களுக்கு எதுவும் வாங்கி தரணும், ஃப்ரூட்ஸ் அப்படிலாம் கூட எதுவுமே கிடையாது. ஃபுட் எதுவும் வாங்கி கொடுங்க, நம்ம சுத்தி பார்த்துட்டு வரலாம்னா அழகா போறோம். மக்கள் வந்து இப்போ பீச்சுக்கு போறதை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து சுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க ஃபீல் பண்றீங்க அந்த அளவுக்கு இருக்கா இந்த இடம்? பீச் அளவுக்கு இருக்குமான்றது கொஞ்சம் கம்மி தான், பட் இருந்தாலும் நியூவா இருக்குன்றதுனால ஹைப் அதிகமா இருக்கும். ஸோ நிறைய பேரோட வருகை இங்க அதிகமா இருந்து கொஞ்சம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, ஜூ பார்க்க வரவங்க எல்லாருமே இங்க கண்டிப்பா வருவாங்க. அது மட்டும் நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா வந்து நாங்களே எப்படியா இருக்கோம், ஸோ கண்டிப்பா எல்லாரும் வருவாங்க. இது மட்டும் இல்ல, இந்த ஃபேமிலி கூப்பிட்டு வந்து காட்டலான்னு இருக்கிறோம். இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்க்கணும்னு சொன்னீங்கன்னாக்கா நியர்பை அதாவது என்ன சொல்லி ஒப்பிட்டு பேசினாக்கா இந்த 4M மால் எல்லாம் சொல்லுவாங்க. பெரிய பெரிய மால் சம்பந்தமா இருக்குது. வெளி லுக்கு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா ஏர்போர்ட் சம்பந்தமான அந்த ட்ராலி வண்டி பார்க்கறதுக்கெல்லாம் அந்த லுக்னஸ் இருக்குது. சின்ன பிள்ளைங்க எல்லாம் விளையாடுறதுக்கு வந்ததுக்கு 6 ஏக்கர்ல வந்து இந்த பூங்கா செட் பண்ணிருக்காங்க. அந்த பூங்கா பார்க்ல வந்து நல்ல சிறப்பு அம்சங்கள் இருக்குது. இதை சுத்தி பார்க்கும்படியாலும் இருந்தாலும் ஒரு நாள் ஃபுல்லா செலவாகும். வந்துட்டு எப்படி இதை பயன்பாட்டுல வச்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏர்போர்ட்டும் சேம் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ரன் பண்ணுது, இதுவும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ரன் பண்ணுது. சோ அதுக்கு ஈக்குவலா இதை ட்ரீட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா மெயின்டைன் பண்ணலாம். மெயின்டெனன்ஸ் டீம்னு ஒன்று போடலாம். இவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணா இந்த துப்புரவு பணியாளர்கள் வந்து நிறைய பேர் போட்டாங்கன்னா ஒரு இந்த பிளாட்பார்த்துக்கு இது மாதிரி செய்யறான்னு சொல்லி பார்க்கணும், கண்காணிப்பா இருக்கணும். ஸோ பாத்தீங்கன்னா இந்த பான் பராக்கு வெத்தலை பாக்கு போடுறவங்க அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ பீடி சிகரெட் உள்ள குடிச்சாக்கா ஏதாவது ஒரு அபராதத்தோட போடலாம். பீடி சிகரெட் அலோடு இல்லைங்களா, இல்ல பாக்கு பான் பராக்கு இந்த மாதிரிலாம் போட்டாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்து அவங்களுக்கு சொல்லலாம். அது ஒரு விழிப்புணர்வா இருக்கும்.
அது நம்மளுக்கு இந்த இடத்த சுத்தமாகவும் தூய்மை வைக்கிறதுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு இதுவா இருக்கும் அது சொல்லலாம். எச்சில் துப்புறது இதெல்லாம் வந்து கரெக்டாக அப்படின்னாலும் கரெக்டாக இருக்கும். கண்டிப்பா பொதுமக்கள் கிட்டதான் இருக்குது மெயின்டைன் பண்றதும் நல்லா வச்சுக்கிறதும் வைக்காம இருக்கிறதும் மக்கள் கிட்டதான் இருக்கு. கண்டிப்பா இத நல்லா மெயின்டைன் பண்ணி கொண்டு வரலாம். ஃபியூச்சர்ல எல்லாருக்குமே யூஸ் ஆகும். மக்களாதான் இருப்பாங்க, பட் அவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணணும். பட் அது இல்லாமல் கான்ட்ராக்ட் இருக்காங்க, ஸோ ரெகுலராக அவங்க கிளீனிங் ப்ராசஸ்ல இருப்பாங்க. ஸோ அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அது ரன்னிங்ல இருக்கும்போது தான் தெரியும். நம்ம கோயம்பேடு நிலையம் இருக்கு பாத்தீங்களா, அதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது மக்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா கோயம்பேடு மார்க்கெட்ன்ற போது சுற்று வட்டாரத்துல வந்து கிட்ட போயிட்டு அதை யூஸ் பண்ணிப்பாங்க. இங்கதான் வந்துட்டு நிறைய டிராவல் பண்ணி வரணும். இங்க இருக்க மக்கள் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம டி நகர் நுங்கம்பாக்கம் அப்படிலாம் போனோம்னா ரொம்ப தூரம் போக வேண்டியதா இருக்கும். சோ அந்த மாதிரி மக்களுக்கு எல்லாம் இது எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்ப நாங்க இந்த சைட்ல இருந்து போறவங்க வந்து கோயம்பேடு போறவங்க நியர்பை 1.25 மணி நேரம் வந்து டிராவல் பண்ணி தான் போறோம். அது இல்லாத பாத்தீங்கன்னா ரொம்ப டிராபிக் கண்ட்ரோல். நினைச்ச நேரத்துல ஒரு இடத்த போய் அடைஞ்சிடலான்றது கோயம்பேடு மார்க்கெட் பண்ண முடியாது. இதுல வந்து பண்ணலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுல வந்து காற்றோட்டமான ஒரு இடம் 86 ஏக்கர்ல பண்ணிக்கிறதுனால நிறைய காற்றோட விசாலமான இருக்குது, காற்று சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த இடத்துக்கும் எந்த ஊருக்கும் போறதுக்கான பஸ் இருக்குது. ஸோ கோயம்பேடு இங்க வந்து போறதுக்கு 2 மணி நேரம் செலவு பண்றதுக்கு இங்க போயிடலாம். சரி, அங்க இருந்து வரவங்க எப்படி வருவாங்களே, டைம் எடுக்கும்னு கேட்கலாம். எல்லா இடத்துல இருந்து வர்றதுக்கு கோயம்பேடுல இருந்து துரு பஸ் விட்டுருக்காங்க, ஈஸியா வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவுமே இருக்காது. அங்க பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும், மளிகை இருக்கும், அது மாதிரிதான் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் பஸ் மட்டும் போக்குவரத்து பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபெசிலிட்டினா இந்த டிராபிக் ஆகாது. மெயினா ஃபுட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஆவின்ல இருக்குல்ல, அந்த இதுல வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபிஷியன்டா தான் இருக்கு. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு எந்த ஒரு பஸ் நிலையத்திலும் இல்லாம இங்க காவேரி ஹாஸ்பிட்டல் ஒண்ணு அமைக்கப்பட்டிருக்கு. சோ அது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப வயசானவங்களுக்குமே இல்ல எமர்ஜென்சி இருக்கும் போது ஹாஸ்பிட்டல் தேடி போவாங்க. இப்ப இங்கேயே இருக்கும் போது எல்லாருமே கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஆயிட்ஸ் கூட பார்த்தோம்னா நல்ல ஒரு தியேட்டர் லெவலுக்கு இருக்கு, நல்லா இருக்கு. இன்னொரு ஒரு விஷயம், நீங்க டாய்லெட் சொல்லும் போது வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொது இடங்கள்ல வந்துட்டு ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா தான் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கும் வந்துட்டு செப்பரேட்டான டாய்லெட்ஸ் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. சோ அது எப்படி இருக்கு, நீங்க அது ஃபீல் பண்றீங்க? ஓகே, அவங்களுக்கு ஈக்குவல் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால ஓகே. ஆமா ஆமா, ரொம்பவே நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பர் சார். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ பிரைவேட் பஸ்ஸஸ் அண்ட் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் சொல்லிட்டு கோயம்பேட்ல வந்துட்டு செப்பரேட்டா வச்சிருப்பாங்க. இங்க வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து உங்களுக்கு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. சோ அந்த வரவேற்பு எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது நல்ல வரவேற்பு தான். இல்ல, பிரைவேட் பஸ்ஸுக்கும் தனியா இடம் ஒதுக்குறாங்க. இப்போ வண்டலூர் சைட்ல ஒரு இடம் போட்டுருக்காங்க, பிரைவேட் பஸ்ஸுக்கு நாங்க ஒதுக்குறாங்க. அது இல்லாத பக்கத்துலயே பஸ் ஸ்டாண்ட் கட்டிருக்காங்க. இது என்ன சிறப்பு அம்சம் கேட்டீங்கன்னா, இது உள்ள வந்துட்டா பிரைவேட்டும் கிடைக்குது, கவர்மெண்ட் பஸ்ஸும் கிடைக்குதுன்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுக்காக நம்ம தனியா டிராவல் பண்ணல. ஃபைன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சா மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஃபைன்ஸ் காட்டிலும் இங்க கொஞ்சம் செக்யூரிட்டி அதிகமா போட்டா கண்டிப்பா நிறைய சான்ஸ் இருக்கு இது அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு. இந்த லுக் இங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டர் வந்து கிளீனா மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல பிரைவேட் செக்டர் வந்து சூப்பரா மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது வந்து கவர்மெண்ட்டை பொறுத்துதான். ஆக்சுவலா எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. ஆனா சுத்தி இருக்கவங்க, இங்க யூஸ் பண்றவங்க, இந்த கிளீனர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ற இன்னும் ஒரு 1 month 2 month கழிச்சு வந்து பார்த்தா தெரிஞ்சிடும் கண்டிப்பா இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 1 month கழிச்சு நீங்க வந்து பிளாக் போடுங்க, நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். இல்ல, கவர்மெண்ட் செக்டர் கிளீனா வச்சுக்கிறாங்க. அதை மெயின்டைன் பண்றதுக்கு உள்ள போட்டுக்கிற இந்த கிளீனிங் டீம் வந்து நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த பார்வையாளர்கள் அவங்களை மெயின்டைன் பண்றவங்க பாத்தீங்கன்னு சொன்னாங்க சூப்பர்வைசர் வந்து கொஞ்சம் பண்ணாங்கன்னா பண்ணலாம். ஆனாலும் இந்த இடத்துல என்னாக்கா நீட்டா இருக்கும். ஏன்னா ஒரு மழை வந்துன்னா எல்லா கச்சராவும் அடிச்சு வெளியே போயிடும். இதை கிளீன் பண்ண அவசியம் இல்லை. கொஞ்சம் அந்த பாக்கு வெத்தலை பாக்கு போறது மட்டும் கொஞ்சம் பார்த்துனா போதும், மீதெல்லாம் கிளீனாவே இருக்கும். அதே மாதிரி நம்ம பஸ் விட்டு வரோம், லேடிஸ் எங்க பாத்ரூம் போவோம் அப்படின்னு இங்கதான் இருக்கு அப்படிலாம் கிடையாது. சுத்தி பாக்குற இடம் ஃபுல்லாவே ரெஸ்ட் ரூம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது உண்மைங்கிட்ட இன்னும் ஒரு இது. அதே மாதிரி ஃபுட்டுக்கும் சரி, ரொம்ப இங்க போனவங்கன்னா அதுவும் பக்கத்துல இருக்கு. சோ என்ன கேட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் மேம், ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஏடிஎம்ஸ் மட்டும் இல்ல, மேபி அத வந்து அமைக்கப்படுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும், மேபி வச்சிருவாங்க கண்டிப்பா. இன்னும் ஒண்ணு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, சோ வைப்பாங்க. அண்ட் தென் நீங்க வந்துட்டு ஆட்டோ பார்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கு வந்து எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க மேம்? ஆட்டோக்கு 20 rupees, காருக்கு 50 rupees, டூ வீலருக்கு 10 rupees. சோ வந்துட்டு அதுக்கு ஹவர்ஸ் கணக்கு இருக்குங்களா, லைக் 3 hours 4 hours அந்த மாதிரி இருக்குங்களா? எவ்வளவு? 1 hourக்கு 20 rupees. 1 hourக்கு 20 rupees. 1 hour எக்ஸ்ட்ரா 20 rupees எக்ஸ்ட்ரா ஆகும். சோ அதனால நீங்க நல்லா சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு உங்க ஃபேமிலியோட வந்திருக்கீங்க. ரொம்ப சூப்பர் மேம், தேங்க்ஸ். சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ்.